ஒரு தீண்ட தகாதவனாக இருப்பதை விட, ஒரு புலையனாக இருப்பதை விட, ஒரு பல்லனாக இருப்பதை விட, ஒரு பறையனாக இருப்பதை விட ஒரு கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம். நாங்கள் வரவேற்கிறோம். பெரியார் சொன்னார், நீ இந்து மதத்திலே தாசி மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போன்னு பெரியார் சொன்னார். சத்தீஸ்கர் நாராயண்பூர்ல மதமாற்றத்தில் ஈடுபட்ட 2 கன்னியாஸ்திரிகளை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் துறவியர் பேரவை, தீக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசின திராவிட கழக முன்னாள் மாநில செயலாளர் ரமேஷ் இந்து மதத்தை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை பேசியிருக்காரு. ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவர் இன்னொரு மதத்திற்கு போக வேண்டும் சொன்னால் சிந்தித்து செயல்பட்டு அந்த கருத்தை நன்றாக உள்வாங்கி விருப்பப்பட்டா போறாங்க. யாரையும் இப்ப போய் கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தப்படுத்தியோ பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, கருத்துரிமையை பறிக்கிறாங்க. எப்படி அன்றைய தினம் இயேசுநாதர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது? இயேசுநாதரை கைது செய்து அவையிலே நிறுத்தி கைது செய்த அரசாங்கம் என்ன புரட்சியை தூண்டுகிறார் என்கிற கருத்தை தான் அன்றைக்கு வைத்தார்கள். இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? பயம் ஆளும் தரப்புக்கு வருகிறது. அதனால்தான் 2 சகோதரிகளையும் இன்றைக்கு சிறை வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு இருப்பதை விட, ஒரு தீண்ட தகாதவனாக இருப்பதை விட, ஒரு புலையனாக இருப்பதை விட, ஒரு பல்லனாக இருப்பதை விட, ஒரு பறையனாக இருப்பதை விட ஒரு கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம். நாங்கள் வரவேற்கிறோம். பெரியார் சொன்னார், நீ இந்து மதத்திலே தாசி மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போன்னு பெரியார் சொன்னார்.